படத்தை முதல்ல போய் பார்த்துட்டு வந்து தான் இந்த ரிவ்யூவே நீங்க பார்க்க முடியும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இந்த படம் புரியாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவை நீங்க பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். ஒரு நல்ல திரைப்படம் எப்படி இருக்கணும்? நம்மளை சிரிக்க வைக்கணும், இல்ல சிந்திக்க வைக்கணும், இல்ல வியக்கவாச்சும் வைக்கணும். கொட்டுக்காளி தி அடமண்ட் கேர்ள் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவார்டு வாங்கின படம் அண்ட் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஃபர்ஸ்ட் நாமினேட் ஆன ஒரு தமிழ் படம். பட் ஆடியன்ஸ்க்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த படம் நம்மளை சிரிக்க வச்சதா, சிந்திக்க வச்சதா, இல்ல வியக்க வச்சதான்றத இந்த திரை விமர்சனத்துல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த படத்துக்குள்ள போலாம். இது ஒன் லைன்லயே இந்த படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்துல எப்படி காட்டுறாங்கன்னா, பொண்ணு வந்து ஒருத்தரை லவ் பண்ணிடுறா. ஸோ அது அவங்க வீட்டுக்கு பிடிக்கல. இந்த படத்தோட டைட்டிலே பாத்தீங்கன்னா வந்து கொட்டுக்காளி தி அடமண்ட் கேர்ள் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம், வந்து லவ் பண்ணவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு ரொம்ப அடமண்டா இருக்கா. இது வந்து அவங்க வீட்டு ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு வந்து பிடிக்கல. சோ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த லவ் பண்ண பையன் வந்து இவளை ஏதோ வசியம் பண்ணிட்டான். சோ அதனால இந்த வசியத்தை எடுக்கிறதுக்காக ஒரு பூசாரி கிட்ட கூட்டு போயிட்டு அந்த வசியத்தை எடுக்கணும். இவளை வந்து இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா வந்து இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அவனதான் கல்யாணம் பண்ணிப்பன்ற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு அந்த வசியத்தை வந்து இவங்க பேய் பிடிச்சுன்னு சொல்லிட்டு தான் கூட்டே போறாங்க. ஏன்னா ட்ரெய்லர்லயே வந்து அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. இதை கூட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட தாய்மாமன், அதுதான் நம்ம சூரி. அவர் சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்காரு, லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு வந்து சடங்கு செய்யறதுல இருந்து இவர் தான் வந்து பணம்லாம் செலவு பண்ணி அதுக்கு இன்னமும் வட்டி கட்டிட்டு இருக்க மாதிரி படம் போகும்போதே வந்து சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த படத்தோட மெசேஜ் தான் மெயின். சோ இந்த படத்துல இந்த பொண்ணுக்கு பேய் பிடிக்கல, மத்தவங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குதுன்றது தான் இந்த படத்தோட டைரக்டர் ஆடியன்ஸோட கையில கொடுக்குற ஒரு மெசேஜ். இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. சோ அதை தான் இந்த ரிவ்யூ வீடியோல நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டேன். இந்த படத்தோட பெஸ்ட் சீன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, சூரியோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அவர் வர வர எல்லா படத்துலயுமே வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல அவரோட டயலாக்ஸ் கூட ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் தொண்டையில் அடிப்பட்ட ஒரு மாதிரி தான் காமிப்பாங்க. பேசுறது ரொம்ப கம்மி தான். ஒரு சீன்ல வந்து ஒரு ஃபைட் போடுற சீன்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த பொண்ணை போட்டு வெளுன்னு வெளுப்பாரு. அந்த சீன் வந்து ஹைலைட்டா இருந்துச்சு. அது ஏன் வெளுக்கிறாருன்னா, அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சுன்ற மாதிரி சொல்லி இவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து படம் இன்ட்ரோல் வரைக்கும் எதுவுமே பேசவே மாட்டாங்க. அங்க இங்கே பார்த்துட்டு அமைதியா தான் வருவாங்க. பாக்குற எல்லாருக்குமே டவுட் ஆயிருக்கும், ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிச்சா. ஏன்னா பேய் பிடிச்சிட்டுன்னு கூட்டு போறாங்க. ஆனா பேய் பிடிச்ச சிம்டம்ஸ் மாதிரியே இல்ல. அந்த பொண்ணு அமைதியா அப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு தான் வருது அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஒரு இடத்துல தாண்டி போகும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். இவங்க அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டை ஹம் பண்ணி பாடுவாங்க. திடீர்னு சூரிய கடுப்பாயிட்டு உன்னை பாட்டா பாடுற, நீ லவ் பாட்டு வேற பாடுற அப்படின்ட்டு ஏஞ்சி போய் அந்த பொண்ணை போட்டு வெளுன்னு வெளுப்பாரு. ஃபேமிலியும் அவரை தடுக்க பார்க்கும். எல்லாரையும் மீறி அவங்க அப்பாவை அடிப்பாரு, அவங்க மாமனார் அடிப்பாரு, எல்லாருமே அவங்க தங்கச்சி எல்லாருமே அடி பயங்கர அடின்னு அடிப்பாரு. அந்த சீன்லாம் வந்து ரியலாவே நாம ஒரு சண்டை போடுற மாதிரி இருக்கும். சண்டை மட்டும் இல்ல, நிஜமாவே ஒரு தாய்மாமன் வந்து சின்னதுல இருந்து அந்த பொண்ணு மேல ஆசை வச்சு அவளுக்காக எல்லாமே செஞ்சு திடீர்னு அந்த பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்றான் போது அது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும்ன்றது ஒரு விஷயம். அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த கோவத்தை அந்த இடத்துல பதிவு பண்ணிருப்பாங்க. அந்த சீன் முடிஞ்ச உடனே அவங்க மாமனார் கிட்ட போயிட்டு, சாரி மாமா, நான் ஏதோ தெரியாம கோவத்துல பண்ணிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவரே வந்து மனசு மாறி அவர் கிட்ட இருக்க அந்த கில்ட்டை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திடீர்னு அவங்க அப்பா வந்து சொல்வாரு, அதெல்லாம் நீ வந்து இது பண்ணாத, ஆமா அவங்க நல்லதுக்கு தானே பண்ணோம், அவங்க மாமாவை அடிச்சதே வந்து அவங்க நல்லதுக்கு பண்ணோன்ற மாதிரி அவங்க அப்பா கேரக்டர் வந்து பேசுவாரு. இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் தான். ஒருத்தர் அடிச்சது கூட வந்து அவங்க நல்லதுக்கு தான்ன்றது வந்து, சின்ன பையன் வந்து ஒரு பெரியவர் அடிக்கிறதே தப்பு, அதுவும் வந்து அவங்க நல்லதுக்கு தான். ஏன்னா அவங்க தான் அந்த ஃபேமிலிக்கு ஃபன் பண்ணி பண்ணாங்க. அதனால அவங்க அந்த ஃபேமிலி என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க அந்த சீன்ல. இப்படிதான் அந்த படத்தை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். படத்திலே பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் கேரக்டரா இருப்பாங்க. இது வந்து நிறைய பேரோட ஃபேமிலியில நடக்கும். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஏதோ பணம் இல்லாத ஒரு மாதிரி தான் இருக்கும். அண்ட் சூரி தான் எல்லாத்துக்குமே பணம் செலவு பண்ணிட்டு இருப்பாரு. அதை வந்து அவங்க ரெண்டு தங்கச்சிங்களும் வந்து அசிங்கப்படுத்துவாங்க அந்த பொண்ணோட அப்பாவை. நீங்க பணமே எடுக்க மாட்டீங்க, எங்க அண்ணன் தான் எல்லாத்துக்கும் பணம் செலவு பண்ற மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலிலேயே நடக்கிறது தான். வந்து நிறைய பேர் பார்த்திருப்போம். ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு கேரக்டர் தான் செலவு பண்ணோம், அந்த பொண்ணோட அப்பா வந்து பெருசா செலவு பண்ண மாட்டாரு. சோ இதை வந்து இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம பணம் செலவு பண்ணிட்டோம்னா நம்ம என்ன வேணா பண்ணலான்றது வந்து தப்புன்றதையும் வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து சூரி போய் வந்து அவங்க மாமா கிட்ட வந்து மன்னிப்பே கேட்பாரு, அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கேட்பாரு. இந்த மாதிரி சின்ன விஷயம் வந்து இந்த படத்துல வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங்லேயே ஒரு சீன்ல வந்து சேவலை காமிப்பாங்க. அந்த சேவலை கட்டி போட்டு இருக்க மாதிரி இருக்கும் கல்லுல. அது ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கும் அது வந்து தப்பிச்சு போறதுக்கு. அதுக்கப்புறம் தப்பிச்சிரும் அந்த சேவல், அந்த கையில அறுத்துட்டு வெளில போயிடும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்து அந்த வீட்டுல இருக்கவங்க வந்துட்டு அந்த சேவலை பிடிச்சி எடுத்துட்டு வந்து திருப்பி கட்டி போட்டுருவாங்க. இது கூட வந்து அந்த பொண்ணோட அந்த சிச்சுவேஷனை சிம்பாலிக்கா தான் இந்த படத்துல வந்து அழகா கன்வே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஹிடன் டீடைல்ஸ் தான். இந்த படமே வந்து பார்க்கணும்னா வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் கிடையாது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் கிடையாது. நிறைய இடத்துல வந்து காமெடிஸ் வந்து வருது.
சொல்லுது. பேச்சுவாக்குல நடக்கிற காமெடி, அவர் சண்டை போடும் போது வர காமெடி, ஆட்டோ அடிக்கடி ஸ்டார்ட் ஆகாது, அப்பப்போ வந்து சூரிய இறங்க சொல்றது, அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ்ல நடக்கிற சீன்ஸ்லாம் வந்து நிறைய ஹியூமர்ஸ் வந்து படத்துல இருக்கு. அப்படி பார்த்தா இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி தான். என்ன கிளைமேக்ஸ் ஓப்பன் எண்டடா விட்டதுனால தான் வந்து கொஞ்சம் இது வந்து காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த படத்துல ஒரே ஒரு நெகட்டிவ் இல்ல வர்ஸ்ட் சீன்ஸ் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா வந்து ஒரு 4-5 விஷயம். நம்ம ஒரு டிராவல்ல போறோம்னா நமக்கு வந்து பயோ பிரேக் தேவைப்படும். ஸோ பாத்ரூம் போறதுக்காக எங்கேயா போவோம். ஒருத்தர் பாத்ரூம் போறதெல்லாம் வந்து கேமரால அப்படியே வச்சு காமிச்சிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஹீரோட அப்பா பாத்ரூம் போறது, ஹீரோ பாத்ரூம் போறது. இன்னொரு சீன்ல வந்து பீரியட்ஸ் வந்துச்சுட்டு அந்த ஹீரோவோட தங்கச்சி வந்து கிளம்பி போவாங்க அவங்க பேட சேஞ்ச் பண்றதுக்கு. அதெல்லாம் வந்து அப்படியே சீன்ல வந்து காமிக்கிறது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு. பட் மெசேஜ் என்ன, அந்த பீரியட்ஸ்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை வந்து அதை காமிக்கணும்ன்றது வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 1-2 சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கலாம். ரியலிஸ்டிக்கா எடுக்கிறோன்றதுனால எல்லாத்தையுமே அப்படியே காமிக்கணும்னு அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். படத்தோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கை பத்தி பேசணும்னா, சினிமோட்டோகிராஃபி வந்து நிறைய கேமரா சீன்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காவே எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு அண்ட் ஒரு சில இடத்துல வந்து கடுப்பை ஏத்துது. அண்ட் எடிட்டிங் வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த படத்துல வந்து கதையே ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள்ல நடக்கிற ஈவெண்ட் அந்த நாள்ல ஃபைனலா என்ன ஆகுதுன்றது இந்த படத்தோட கதை. அதனால எடிட்டிங்கான பெரிய ஸ்கோப்பும் இல்ல. படம் வந்து டிராகிங் ஆகி போறதுதான் வந்து இந்த படத்தோட மூமெண்ட். அந்த டிராகிங்ல அந்த கான்வர்சேஷன்ல என்ன வருதுன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த படத்துல. இந்த படத்துல வந்து மியூசிக்கே கிடையாது, பாட்டு கிடையாது, பிஜிஎம்ஐ கிடையாது. இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அட்டெம்ப்ட் தான். அண்ட் ஒரு நாள் நடக்கிற அந்த ஒரு ரியாலிட்டியை காமிக்கிறாங்க. அது வித்தியாசமான அட்டெம்ப்ட். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசரே பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தைரியமா எடுக்கிறதுக்கே வந்து பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை யார்கிட்ட சொல்லியிருந்தாலும். ஏன்னா கிளைமேக்ஸே இல்ல, கிளைமேக்ஸே இல்லாம ஆடியன்ஸே கிளைமேக்ஸ் வச்சுக்கோ, கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுதுன்றது தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு கிளைமேக்ஸ்ல என்ன ஆகுதுன்னே சொல்லாம கட் பண்ணி வெளியில போறது வந்து எல்லாரையும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். டிக்கெட் வாங்கின காஸ்டே வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து பெரிய தைரியம் வேணும். மேக்ஸிமம் நம்ம பணம் காலி ஆயிடும் தெரிஞ்சும் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு வாங்கி இருக்கிறது. பட் நிறைய பேர் வந்து ரிவ்யூவர்ஸே வந்து இந்த படத்தை வந்து ஒழுங்கா ரிவ்யூ பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க வந்து இந்த படத்தை பாருங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோட கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் ஒரு நல்ல ரிவ்யூவரா இல்லையான்றதே வந்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதனாலதான் இதை நான் கடகடன் வந்து ரிவ்யூ பண்ணி என்னோட ஃபீட்பேக்கை நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டைரக்டரே இந்த படத்தை வந்து இந்த படத்தோட ஜேர்னி என்ன, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன நீங்க சொல்லுங்கட்டாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பொண்ணுக்கு பேய் பிடிக்கல, இந்த பொண்ணை பேய் ஓட்டணும்னு கூட்டு போனா அவங்களோட ஃபேமிலிக்கு தான் பேய் பிடிச்சிருக்குதுன்றது தான் வந்து டைரக்டர் சொல்ல வந்த கருத்து. நம்மள எடுத்துக்கணும்னு சொன்ன கருத்தா நான் நினைக்கிறேன். இது கரெக்டா இல்லையான்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் மொத்தமா என்ன கன்வே பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜாதி, இந்த கலாச்சாரம், பாரம்பரியம் அண்ட் ஆணாதிக்கம் இதெல்லாம் தான் வந்து இந்த படம் வந்து கன்வே பண்ணுது. இந்த படம் ஆக்சுவலா யாருக்கு கனெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருக்கவங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். சிட்டில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கனெக்டே ஆகாது இந்த படம். ஏன்னா கிராமத்துல தான் பொண்ணு யாரையாச்சும் லவ் பண்ணுதுன்னா யாரோ வசியம் வச்சுட்டாங்கன்ட்டு அந்த வசியத்தை எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கு. அதுதான் இந்த படத்துல வந்து அந்த மூட நம்பிக்கையெல்லாம் தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. மறந்துடாம இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் நிறைய எனக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.